சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது வெறும் முழக்கம் அல்ல. திண்டுக்கல் மண்ணின் வளர்ச்சி முகம் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் ஆத்தூர் மண்ணின் மைந்தர் ஐ பெரியசாமி அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் இன்று செட்டியபட்டி ஊராட்சி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே முன்மாதிரியாக மாறி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த ஒரு ஊராட்சியில் நடைபெற்ற பணிகள் எத்தனை தெரியுமா? 110 வளர்ச்சி பணிகள். இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் 10,56,57 லட்சம் ரூபாய். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு ஊராட்சிக்கு இவ்வளவு பெரிய மாற்றமா? விவசாய பூமியான செட்டியபட்டிக்கு போக்குவரத்து ஒரு காலத்தில் சுமையாக இருந்தது. ஆனால் இன்று முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3.11 கோடி மதிப்பீட்டில் 5 தரமான தார் சாலைகள், அது மட்டுமன்றி கூடுதலாக 2.31 கோடி மதிப்பீட்டில் 2 தார் சாலைகள். சுமையாக இருந்த பயணம் இன்று சுகமாக மாறியிருக்கிறது. விவசாய விளைபொருள்கள் இனி தடையின்றி சந்தைக்கு போகும். தாகம் தீர்க்கும் தார்மீக கடமை 72.5 லட்சம் மதிப்பீட்டில் 5 பிரம்மாண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டிகள். இனி குடிநீருக்காக குடம் தூக்கும் அவலம் இல்லை. அதே போல சொந்த வீடு என்பது பலரின் வாழ்நாள் கனவு. 2.35 கோடி மதிப்பீட்டில் 76 ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை. கல்விதான் ஒரு சமூகத்தின் ஆயுதம். மாணவர்களின் நலன் கருதி 34.85 லட்சத்தில் புதிய வகுப்பறைகள், அங்கன்வாடி மையங்கள் என கல்வி புரட்சி செய்துள்ளார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மேலும் 23.57 லட்சத்தில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம், நாடக மேடை மற்றும் விவசாய தானியங்கி கிடங்கு, ரேஷன் கடை முதல் குளம் தூர்வாறுதல் வரை ஒவ்வொன்றும் மக்களின் தேவையை அறிந்து செதுக்கப்பட்ட பணிகள். வளர்ச்சியின் பாதையில் இன்று செட்டியபட்டி ஊராட்சி முதல் வரிசையில் நிற்கிறதென்றால் அதற்கு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில், மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்களின் மேலான வழிகாட்டுதலுமே காரணம். இது வெறும் ஆரம்பம்தான். ஆத்தூரின் வளர்ச்சி இன்னும் தொடரும்.